விட்டு போயிடாத. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் ஏன் மகிமைக்கென்று உருவாக்கிட்டு இருக்கிறேன். நான் படைச்சிட்டு, அதாவது அந்த அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை நான் ஃப்ரெண்ட்ல கொண்டு வைப்பேன். உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள் நடந்து வருவார். சில துன்பத்தின் நடுவில் நடக்கணும்னு வரும்போது நம்மளை தூக்கி ஒரு குகையில போட்டுருவார். அந்த குகைக்கு பேர் என்ன தெரியுமா? உபத்திரவத்தின் குகை. வெறும் கோலும் கையுமாய் புறப்பட்ட யாக்கோப 20 வருஷம் மறைச்சிட்டார். ஏசா கண்களுக்கு யாக்கோப கடைசியா பார்த்த பிக்சரு வெறும் கோலு கைதான் இருக்கு. 20 இயர்ஸ்க்கு அப்புறம் கர்த்தர் ஏசாவுக்கு முன்னாடி யாக்கோபை கொண்டு வந்து நிறுத்தினான். எப்படி தெரியுமா? 2 பரிவாரங்கள் பின்னாடி இருக்கிறது. யாக்கோபுக்கு பின்னாடி பார்க்கிறான், ஒரு பெருங்கூட்டம் இருக்கு. இவனுக்கு முடியல. எனக்கு சம்பாதிக்கிற பலன் இருக்கு, இவ்வளவு இருக்கு. இவனுக்கு தான் ஒண்ணுமே இல்லையே. இது எப்படி ஆயிட்டு? யாக்கோபு சொல்றான், அவருடைய கண்கள்ல கிடைச்ச சிறைப்பட்டிருப்போம். ஆனா என்னைக்கு அப்படி இருக்காது. ஒரு நாள் வெளியே, அது நான் என் மகிமைக்கு அவருடைய குளோரிக்காய் படைக்கப்பட்டதை வெளியே கொண்டு வருவார், கொண்டு வந்து நிறுத்துவார்.